தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் சைன் அப் போனஸாக நமக்கு ஒரு ஆப்பில் 500 ருபீஸ் வந்து தராங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சேலும் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆப் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லிடுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உடனே வந்து வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே த்ரூ அவுட்டாக அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். எந்த ஒரு எடிட்டும் பண்ணல. ஏன்னா எல்லாருக்குமே சீக்கிரம் வந்து போய் இது வந்து சேரணும்னு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எப்போ வேணால் இவங்க வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டார்டிங்கில் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நான் வீடியோ போட்டு 1 ஹவரில் கூட இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கூட இந்த ஆஃபர் வந்து இருக்கலாம். ஸோ அஃபீஷியலாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா நண்பா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற ஆப் நேம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா IND மணி. இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் டைப் ஆப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் வந்து நீங்கள் ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போ சேல் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், பை பண்ணுறதா இருந்தாலும் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ட்ரேடிங் டைப் ஆப் இது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த EMI நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆப்ஷன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் போனஸாக ஒரு 500 ருபீஸ் வந்து தராங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ மார்னிங் இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து உடனே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த IND மணி இந்த ஆப் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி சைன் அப் போனஸ் வந்து 500 ருபீஸ் வந்து வாங்குறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கோட் 2 கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேஜில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி வரும். உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சிம்பிளாக கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும். அந்த OTPயை என்டர் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து கீழே செட்டப் யுவர் அக்கௌண்ட் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ சிம்பிளாக இதில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பில்ட் யுவர் நெட் ஒர்த் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களோட லாஸ்ட் நேம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், இதை வந்து என்டர் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேன் கார்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் எ ரெஃபர் கோட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. மஸ்ட்டு எல்லாரும் இதை வந்து கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் கோடு கொடுக்குறேன், இல்லை என்னோட ரெஃபர் கோடோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ரெஃபர் கோடோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. எதுக்காக இதை நான் வந்து சொல்கிறேன்னா, ரெஃபர் கோடை போட்டு நீங்கள் உள்ளே வரது மூலமா எக்ஸ்ட்ரா ஒரு 200 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் மஸ்ட்டு எல்லாரும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி ரெஃபர் கோடை என்டர் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மூலிமா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ரெஃபர் கோடை கொடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ இதை வந்து பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ட்ராக் நவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளாக கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு கங்க்ராட்ஸ் யூ அன்லாக் ஃபஸ்ட் லெவல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்டர் பண்ணுற மாதிரி வரும். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் இதையும் என்டர் பண்ணிடுங்க. இதை என்டர் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் நவுன் இருக்கா, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் IND அஷூரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதில் உங்களோட ஜிமெயில் நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஜிமெயில் வரும். அதில் ஏதாச்சும் ஒரு ஜிமெயிலை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்படி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்துடும் கங்க்ராட்ஸ் யூ அன்லாக் செகண்ட் லெவல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக கோ டு டேஷ்போர்டுன்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மெயின் பேஜுக்கு வந்து வந்துடலாம். ஸோ ஆப்போட மெயின் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் இந்த மாதிரி ஷோ ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸாக உங்களுக்கு வந்து 220 காயின் வந்து கொடுத்துருவாங்க. இது எதனால் இந்த காயின் வந்து கொடுக்குறாங்கன்னா, ரெஃபர் கோடு போட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி வரது மூலமா இந்த காயின் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 220 ரூபா. ஒரு IND காயினோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 ரூபி. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 220 காயின் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருச்சு.
அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு என்ன பண்ணால் எனக்கு இந்த சைன் அப் போனஸாக 500 ரூபா தருவாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஐஎன்டி காயின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இதில் வந்து சிம்பிளாக இந்த இடத்துல இன்வெஸ்ட் நவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷேர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட ஷேரு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்க்குறேன்னா படித்து பார்த்துட்டு சிம்பிளாக கீழே இங்கே கண்டினியூன்னு இருக்கா, இதை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees ஐஎன்டி காயின்ஸ் வந்து சைன் அப் போனஸாக வந்து போனஸாக வந்து கொடுக்குறாங்க. இப்போதைக்கு ஆஃபரில் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல கிளைம் போனஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து மெயின் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 500 ஐஎன்டி காயின்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா நண்பா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் அப் போனஸாக எனக்கு வந்து இந்த 500 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உடனே வித்ரா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே வித்ரா எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஆப்போட ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதோட கான்செப்ட் வந்து என்ன, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் வாங்கணும். அந்த ஷேர் வந்து வாங்கிட்டு அது வந்து ரேட்டு ஏறுதோ இல்லை இறங்குறப்போ, இல்லை நான் இப்போ வந்து விற்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எப்போ டிசைட் பண்ணுறீங்களோ அந்த டைம் வந்து சேல் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அந்த கான்செப்டை இப்போ நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கீழே பை வித் ஐஎன்டி காயின்ஸ் இருக்குங்களா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி எதுலையாச்சும் ஒன்றில் நம்ம ஷேர் வாங்கிக்கலாம். இப்போ இனிஷியலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர்லாம் பெரிய பெரிய கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கம்பெனின்னு வந்து பாருங்கள், ஆப்பிள் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, அமேசான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தான கம்பெனியில் கூட நீங்கள் வந்து ஷேர் வந்து இதில் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பை வித் ஐஎன்டி காயின்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இதில் ஷேர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வரீங்களோ அந்த கம்பெனியோட ஷேர் வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா, இந்த மாதிரி கிராஃபும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை செக் பண்ணியும் நீங்கள் இந்த கம்பெனியில் எந்த கம்பெனியில் வாங்குறீங்களோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணி நான் வந்து பை பண்ணேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக இந்த பை ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஐஎன்டி காயின்ஸ்க்கு நம்ம எவ்வளோ டாலராக நம்ம வந்து ஷேர் வந்து வாங்குறோம் அந்த ஆப்ஷன்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைன் அப் போனஸாக வந்து கிடைச்ச ஒரு 500 ப்ளஸ் ரெஃபர் கோட் வந்து போட்டனால கிடைச்ச ஒரு 200. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 700 காயினுக்கு நான் வந்து வாங்கிட்டேன். ஓகேங்களா? வாங்கிட்டு சிம்பிளாக நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணால் போதும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து க்யூவில் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி யார் யார் ஷேர்லாம் பை பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணிட்டீங்க, சைன் அப் போனஸாக கிடைச்சதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஷேர் வந்து வாங்கிட்டீங்க, ஏதோ ஒரு நல்ல கம்பெனியில் ஷேர் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் எப்படி இதை வித்ரா எடுக்கணும், ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே நண்பா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வித்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கிடையாது, நம்ம சேல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான். என்ன கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேரை வாங்குகிறோம், பை பண்ணுறோம், சேல் பண்ணுறோம், அதான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம வந்து பை பண்ணுறது ஐஎன்டி காயின்ஸாக வாங்கி நம்ம வந்து பை பண்ணிட்டோம். சேல் பண்ணுறப்ப டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் எப்படி இதில் வந்து லிங்க் பண்ணுறது, எங்கே ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து இருக்கா, ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கை கூட நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து லிங்க் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சேல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா திரும்ப இந்த இன்வெஸ்ட் நவ் இருக்கா, இதே வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம இப்போ எந்த கம்பெனியில் வந்து வாங்கணுமோ, இப்போ ஆப்பிள்னு இருக்குன்னா நான் வந்து ஆப்பிளில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஆப்பிள் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. என்ன காரணம்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம இப்போ தான் நம்ம வந்து ஷேரே வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே வந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ ட்ரேடிங் ஓப்பன் செட் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலும் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ட்ரேடிங், நமக்கு பை சேல் ரெண்டும் பண்ணுறது தான். ஸோ இப்போதைக்கு நம்ம பை பண்ணுற மட்டும் ஆப்ஷன் இருக்குது, சைன் அப் போனஸாக கிடைக்கிறத வச்சு பை பண்ணிக்கலாம். சேல் ஆப்ஷன் நமக்கு வந்து அவைலபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேலும் வந்து பண்ணிக்கலாம், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ராவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா நண்பா? இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் வந்து எந்த இதில் வேணால் வாங்கலாம். ஒர்த்தான கம்பெனி நமக்கு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து முன்னாடியே சொன்னேன், மைக்ரோசாஃப்ட் இருக்குது, அமேசான், ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ எதில் வேணால் நீங்கள் வந்து ஷேர் வந்து வாங்கிக்க முடியும். உங்கள் சைன் அப் போனஸாக கிடைக்கிறத நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் கூட ஷேரை வாங்கி அதை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான நமக்கு வந்து கிராஃபு இது வந்து ரைஸில் இருக்கா இல்லை
டவுனில் இருக்கா எல்லாமே வந்து இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே செக் பண்ணி நீங்கள் எந்த கம்பெனியில் வேணால் ஷேர் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா நண்பா? அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நமக்கு டோட்டல் வீடியோட கான்செப்ட். இதே மாதிரி நமக்கு சைன போனஸாக நமக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் வந்து அதாவது இந்தியன் ஐஎன்டி காயினாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ஐஎன்டி காயின்ஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் எப்போ வரையும் அப்படின்ற நமக்கு வந்து தெரியல. அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணாலே போதும். நமக்கு 500 ருபீஸ்க்கான ஒர்த்தான ஐஎன்டி காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து பை பண்ணி சேல் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம ஏர்னிங் ஆப்லலாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம 20 ரூபா 10 ரூபா 30 ரூபா இதுக்கெலாம் வந்து அவ்வளோ நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து நமக்கு இவ்வளோ ஃப்ரீயாக வந்து கிடைக்குது அப்படின்றப்ப ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை. அதனால் இது எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா நண்பா? சரி, ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, நம்ம இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ சேல் ஆப்ஷன் வந்து நமக்கு அவைலபிள் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வித்ரா எடுத்து நம்ம பேங்க் சைடு நம்ம ரிசீவ் பண்ண ப்ரூஃபும் நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அங்கே வந்து ப்ரூஃப் பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே அப்டேட் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கான அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா நண்பா? சரி, ஓகே. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள், தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.